குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 100 நாள் வேலையில் இன்றைக்கி டே 22 கதை. காலையிலேயே நேரமாக இருந்துச்சு, சொக்காவை மாற்றிட்டு ஒர்க் அவுட் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு போயிட்டேன். தியானத்தை முடிச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்த்தா இன்றும் வட்டம் காணவில்லை. வீட்டுக்கு வந்துட்டு பச்சை பயிர் சுண்டலை சாப்பிட்டேன். அடுத்தது ஒரு சின்ன விஷயம், கூட பிறந்த ரத்த சொந்தம் கூட தோற்று போயிடும். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு சின்ன உறவு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. காலேஜில் எனக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க. அவங்க நான் பண்ணுற ஒர்க் அவுட் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நான் காலையில் பால் குடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக பீட்ரூட் மால்ட் வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்க. இது சின்ன விஷயந்தான், ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம். என் மேலே அக்கறைப்பட்டு இந்த லெவலுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு அன்பு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த இடத்துல சொல்லப்போனால் இப்படி ஒரு உறவு கிடச்சிருக்கேன், நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதை குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிடலாமா? இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன். ஸ்பூனில் எவ்வளோ கொட்டதுன்னு தெரியல, அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு சுகர் நான் ஆட் பண்ணல. இப்போ எடுத்து குடிச்சு பார்க்கலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த டேஸ்ட் என்னை விட்டு போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் தேங்க் ஃபார் யூக்கா. தேங்க்யூ.